இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ரெஜிஸ்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னா சீரிஸ் அண்ட் பேரலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது சர்க்யூட் டயக்ராம் எப்படி போட போகிறோம், அதோட ஃபார்மில் வந்து எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ரெஜிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ். ரெஜிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ். அப்போது ரெஜிஸ்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எதை கனெக்ட் பண்ண போகிறோம்னா ரெஜிஸ்டர்ஸ். இங்கே வந்து நம்ம எத்தனை ரெஜிஸ்டர் எடுக்க போகிறோம்னா 3 ரெஜிஸ்டர் வந்து எடுக்க போகிறோம். அப்போது சீரிஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி சிங்கிள் லூப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லூப்பில் வந்து கனெக்ட் பண்ணோம். எது அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ், அதாவது ரெஜிஸ்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா இந்த சிங்கிள் லூப்பில் வந்து கனெக்ட் பண்ணால் அது என்ன சொல்லுவாங்கன்னா சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே எத்தனை ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ண போகிறோம்னா 3 ரெஜிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெஜிஸ்டரோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஜாக தான் போடணும். இது என்னென்னா ரெஜிஸ்டரோட சிம்பிள். இங்கே எத்தனை ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ண போகிறோம்னா 3 ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஃபஸ்ட்டுக்கு தான் என்ன சொல்கிறோன்னா R1, செகண்டுக்கு தான் R2, இது வந்து பார்த்திங்கன்னா R3. இதில் என்ன கனெக்ட் பண்ண போகிறோம்னா பேட்டரி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ், அடுத்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். இது என்னென்னா பேட்டரி கொடுக்குறவங்களே என்ன ஆகும்னா எதனா ஆகும், பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா இந்த சர்க்யூட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த சர்க்யூட் என்ன ஃப்ளோவாக ஆரம்பிக்கும்னா கரண்ட் வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். இந்த சர்க்யூட் என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஃப்ளோவாகும். அப்போது இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். எது வேரியபிளாக இருக்கும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து, அதாவது இதில் போகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வேரியபிளாக இருக்கும். அப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா வேரியபிள், அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த R1க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது V1. அதே போல் R2க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா V2. அதே போல் R3க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா V3. அப்போது V1, V2, V3. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் போகக்கூடிய டோட்டல் வோல்டேஜ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் என்னென்னா வேரியபிளாக இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அப்போ V = V1 + V2 + V3. V1 + V2 + V3. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இந்த ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கணும்னா 1ன்னு வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் என்ன வச்சுக்க போகிறோம், 1ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஓம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது யூஸிங் ஓம்ஸ் லா. என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் V = IR. இதுதான் என்னென்னா ஓம்ஸ் லா. இப்போது இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதி உள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா ஓம்ஸ் லா, அதாவது V = IR. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்யூட் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், இதை மாடிஃபை பண்ணி ரைட் பண்ண வேண்டியதான். அப்போது V = என்ன கிடைக்கும்னா IRS. ஏன் RS போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சர்க்யூட், சீரிஸ் சர்க்யூட். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா VRS அப்படின்னு போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா V1 = ஏன்னா இங்கே வோல்டேஜ் போதுங்களேன், இந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணணும், அதில் போகக்கூடிய கரண்ட்டையும் இந்த ரெஜிஸ்டரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், இங்கே அந்த R1க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1 வந்து கிடச்சிரும். அப்போது என்ன எழுதணும், IR1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா V2 என்னென்னணும் அதே போல் தான், அதில் போகக்கூடிய கரண்ட், அடுத்து செகண்ட் ரெஜிஸ்டர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த செகண்ட் ரெஜிஸ்டர் அக்ராஸாக ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்து என்ன எப்படி போகிறோம்னா V3 = என்ன IR3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருப்போம் ஐன்னு தான் போட்டிருப்போம். I1, I2, I3ன்னு போட்டிருக்க மாட்டோம். ஏன் போட மாட்டோம் அப்படின்னா இங்கே எது கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம், கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். அதனால் என்ன வந்து பண்ணணும்னா கரண்ட் வந்து இப்படி கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கும்போது நமக்கு என்ன வராது, I1, I2, I3 வராது. ஓகேங்களா? இப்போது இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2வை எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ல் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும், substitute equation 2 in 1.
அப்போது ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். V ஈக்குவல் என்ன எழுதணும், V ஈக்குவல் என்ன எழுதணும்னா IRS போடணும். IRS V1 இப்போ என்ன போடணும், IR1 போடணும். IR1 V2 பதிலாக IR2 V3 பதிலாக IR3 V3 பதிலாக என்ன போடணும், IR3 போடணும். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா I காமனாக இருக்குது. எல்லாத்துலேயும் I இருக்கா, எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, I இருக்குது. அப்போது I வந்து என்ன பண்ணணும், காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ என்ன எழுதணும், IRS ஈக்குவல் டு I. இங்கே என்ன வரும், R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா I வந்து என்னது ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவோம், ஐயை வந்து கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 கிடைக்கும். இதுதான் எதோட ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனோட ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர். இந்த ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் வந்து எப்போயுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது RSோட வேல்யூ எப்படி இருக்கும், கிரேட்டர் தானாக இருக்கும். இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, என்ன பார்த்தோம், சீரிஸ் கனெக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பேரலல் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பேரலல். இப்போது ரெஜிஸ்டர்ஸ் connected in parallel. ரெஜிஸ்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா பேரலாக கனெக்ட் பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், பேரலல் சர்க்யூட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பேரலல் சர்க்யூட் என்ன சொன்னோம், மல்டிபிள் லூப் இருக்குன்னு பார்த்தோமா. என்ன லூப் இருக்கும், மல்டிபிள் லூப். அப்போது இது பாசிட்டிவ், இது வந்து என்னென்னா நெகட்டிவ். இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இங்கே நம்ம எத்தனை ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ண போகிறோம்னா 3 ரெஜிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா R1, இது வந்து பார்த்திங்கன்னா R2, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா R3, இது வந்து பார்த்திங்கன்னா R3. அப்போது இதில் போகக்கூடியது என்ன, இப்போ என்ன வோல்டேஜ் போகும். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோமா, அப்போ வோல்டேஜ் போகும். இப்போ என்ன ஆகுதுன்னா சர்க்யூட் வந்து எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டடாக இருக்கிறதுனால கரண்ட் வந்து என்ன ஆகும், ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். எங்கேருந்து எங்கே போகும்னா, எங்கேருந்து எங்கே போகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பேரலில் பொறுத்தளவுக்கு என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது வேரியபிளாக இருந்துச்சோ அது இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே எது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சோ அது இங்கே என்ன வரும், வேரியபிளாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக எது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, கரண்ட் தான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வேரியபிளாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட். எது வேரியபிளாக இருக்கும், கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா வேரியபிள். கரண்ட் வந்து எப்படி இருக்கும், வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் இதில் போகக்கூடிய அதே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வேரியபிளாக இருக்கா. அப்போது என்ன ஆகும்னா இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து I1, இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா I2, இதில் போகக்கூடியது என்னென்னா I3. அப்போது R1 வழியாக போகக்கூடியது I1, R2 வழியாக போகக்கூடியது I2, R3 வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா I3. புரியுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். எதை கலெக்ட் பண்ணணும், டோட்டல் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், I1, I2, I3. இப்போ நம்ம இங்கே எதை யூஸ் பண்ணணும்னா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணணும். யூஸிங் ஓம்ஸ் லா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓம்ஸில் என்னென்னா நமக்கு தெரியும் V ஈக்குவல் டு IR. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதணும். இப்போ நம்ம கரண்ட் தானே வேணும், அப்போ ரெஜிஸ்டர் இந்த சரி கொண்டு வரணும். அப்போ என்ன கிடைக்கும், I ஈக்குவல் டு V/Rன்னு கிடைக்கும். I ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், V/R. இப்போ நமக்கு என்ன வேணும், இது என்ன கனெக்ஷன், பேரலல் தானே. அப்போ இங்கே என்ன போடணும்னா RPன்னு போடணும். இங்கே என்ன போடணும், RP. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா I1 கண்டுபிடிக்கணும். அப்போ I1 வேணும்னு என்ன பண்ணணும், இதில் போகிற வோல்டேஜை ரெஜிஸ்டரில் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போது V/R1. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்,
I2. I2ன்னா என்ன? V/R2. அடுத்து I3 வேணும் அப்படின்னா V/R3. இதை ஃபுல்லாக ஈக்குவேஷன் என்ன வச்சுக்க போகிறோன்னா, இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் என்னது? 4. ஈக்குவேஷன் என்னென்னா 4. புரியுதுங்களா? இப்போது இந்த 3லேருந்து ஈக்குவேஷன் 4 வந்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4 இன் 3. அப்போ ஈக்குவேஷன் 4 கொண்டு வெளியில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ஐக்கு பதில் என்ன போடணும்? V/RP. நெக்ஸ்ட் என்ன போடணும்னா I1. I1 போல் என்ன போடணும்னா V/R1, V/R2, V/R3. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டைம்லையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V இருக்கிறதுனால V என்ன பண்ணணும்? காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? V/RP ஈக்குவல் என்ன வரும்? V 1/R1 1/R2 ப்ளஸ் 1/R3. இப்போ வீக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1/RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. இதுதான் எதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னா, எதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர்? பேரலல் கனெக்ஷனோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதோட லெஸ் தானே இருக்கும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது ஆர்பியோட வேல்யூ எப்படி இருக்கும்? லெஸ் தானாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.